லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க இது. இந்த அதிரசத்துக்கு கொஞ்சம் பாகு கூட போயிடுச்சு. அதனால் அதிரசம் சரியாக வரலன்னு சொல்லிட்டு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அது செய்ய போகலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துருச்சு. சரி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இவங்களுக்கும் தூக்கம் வரும், எனக்கும் நிம்மதியாக இருக்கும். எப்படி வந்திருக்குன்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த ஊற வச்சுருந்த அரிசியை ஃபேன் காற்றுல நல்லா உணர்த்திட்டு லைட்டாக இருக்கும்போது நல்லா அரைச்சிட்டேன். மிக்சிலேயே அரைச்சிட்டு அதை சலிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அதிரச மாவோடய போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதிரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த நம்ம சப்பாத்திலாம் செய்கிறதுக்கு இந்த பூரி ப்ளஸ் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா, இதில் பண்ணோம் அப்படின்னா சேஃப் நல்லா வரும். லைட்டாக அமுத்துனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் செஞ்சேன். நல்லா பூரி மாதிரி நல்லாவே உப்பி வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் பாப்பா வந்து அதிரசத்துக்கு நடுவில் ஓட்டை போட்டு செய்யுங்கம்மான்னு சொல்லவும் ஒரு 4 அதிரசம் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி செஞ்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததை நல்லா ஆயிலில் வந்து நல்லா அந்த மாதிரி புழிஞ்சு அதிரசம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்படி தான் இருந்துச்சு ஃபைனலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.